டிபர்குலோசிஸ் பாக்டீரியா எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்றதையும் அதை கண்டறிஞ்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டு வரைக்குமே டிபர்குலோசிஸ் என்ற தொற்று நோயானது உலகம் முழுவதிலும் வாழ்ந்து வந்த எண்ணிலடங்காத மனிதர்களும் விலங்குகளும் உயிரிழக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. டிபர்குலோசிஸோடைய மொர்டாலிட்டி ரேட், இறப்பு விகிதமானது 50% இருந்தது. அதாவது 100 பேர் டிபர்குலோசிஸ் என்ற டிபினால் பாதிக்கப்பட்ட 50 பேர் இறந்து போயிடுவாங்க. அந்தளவுக்கு அதிகமான உயிரிழப்புகளை டிபர்குலோசிஸ் ஆனது ஏற்படுத்தி வந்தது. இது மனிதர்களையும் பாதிக்கும், விலங்குகளையும் பாதிக்கும். டிபர்குலோசிஸ் ஆனது முதன்மையாக நுரையீரலை சேதப்படுத்தும். ஆனால் சில நபர்களில் ஸ்பைன், லிம்ஃப் நோட்ஸ், பிரெயின், கிட்னி போன்ற உறுப்புகளையும் சேதப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் டிபர்குலோசிஸ் மனிதர்களுக்கு ஏற்பட்டால் காய்ச்சல், நெஞ்சு வலி, சளி, இருமல், தும்மல், எடை இழப்பு இது போன்ற அறிகுறிகள் தென்படும். அதுக்கப்புறமா போக போக டிபர்குலோசிஸ் ஆனது லங்கை டேமேஜ் பண்ணி அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரை ஏற்படுத்தி உயிரிழப்புகளை நிகழ செய்யும். அந்த அளவுக்கு மோசமான பாதிப்புகளை டிபர்குலோசிஸ் என்ற இந்த டிபி நோயானது ஏற்படுத்தி வந்தது. இப்பேற்பட்ட டிபர்குலோசிஸை சமாளிக்க முடியாமல் அந்த காலகட்டத்தில் மருத்துவ உலகம் திணறி வந்தது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் மயாஸ்மா தியரியை மருத்துவ உலகம் ஏற்றுக்கொண்டு வந்தது தான். அதாவது மயாஸ்மா தியரி அப்படின்னா மோசமான காற்று தான் நோய்களை ஏற்படுத்துது அப்படின்ற கோட்பாடு. ஸோ மோசமான காற்று தான் நோய்களை ஏற்படுத்துது அப்படின்ற அந்த கோட்பாடு தான் மயாஸ்மா தியரி அப்படின்றது. இதுதான் அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இதனாலேயே மயாஸ்மா தியரி ஏற்றுக்கொண்டனாலேயே இந்த மோசமான காற்று மட்டும் இல்லாமல் சுத்தமான காற்று இருக்கிற இடத்துல இந்த டிபினால் பாதிக்கப்பட்டவங்களை அங்கே ரெஸ்ட் எடுக்க வச்சா அவங்க சீக்கிரம் குணமடைஞ்சு வந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தான் படிப்படியாக ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ் அப்படின்ற கிருமி கோட்பாடு அது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட ஆரம்பிச்சிருந்தது. அதுவும் குறிப்பாக 1859ஆம் ஆண்டு லூயி பாஸ்டர் அப்படின்ற பிரான்ஸை சேர்ந்த ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி அவர் தான் காற்று, நீர், நிலம் இது போன்ற சூழல்களில் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்குது. அந்த கிருமிகள் தான் உணவுப் பொருட்களை புளிக்க செய்து கெட்டு போக செய்யுது அப்படின்றத கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த கிருமிகள் தான் நோய்கள் ஏற்படுறதுக்கும் காரணம் அப்படின்றத அவர் கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஆனால் அப்போ அந்த ஒரு தியரி ஏற்றுக்கொள்ளப்படலை. அதாவது ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அந்த நோயை ஏற்படுத்துறது பாக்டீரியா, வைரஸ் அல்லது ஃபங்கஸ் மாதிரியான ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோட்பாடு தான் ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ் அப்படின்றது. அது அந்த காலகட்டத்தில் பெருசாக ஏற்றுக்கொள்ளப்படலை. அதுக்கப்புறம் ராபர்ட் கோக் அப்படின்ற ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஃபிசிஷியன் அண்டு மைக்ரோபயாலஜிஸ்ட், அதாவது மருத்துவர் மற்றும் நுண்ணுயிரியல் நிபுணர், அவர் 1876ஆம் ஆண்டு ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற நோயை ஏற்படுத்தக்கூடியது பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா அப்படின்னு கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அந்த நோயை ஏதோ ஒரு பாக்டீரியாவோ, வைரஸோ அல்லது ஃபங்கஸ் இது மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் ஏற்படுத்துது அப்படின்ற அந்த ஒரு கிருமி கோட்பாடு பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில தான் 1882ஆம் ஆண்டு ராபர்ட் கோக் இந்த டிபர்குலோசிஸ் ஏற்படுறதுக்கு என்ன பாக்டீரியா காரணமாக இருக்கும் அப்படின்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் ஜெர்மனியில் இருக்கிற பெர்லினில் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அவர் இந்த டிபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்டு உயிரிழந்த விலங்குகளினுடைய டிஷ்யூ சாம்பிள்ஸை எடுத்துக்கிட்டாங்க. திசுக்களினுடைய மாதிரிகளை அவர் எடுத்துக்கிட்டாங்க. குறிப்பாக இன்ஃபெக்டட் டிஷ்யூஸ், அதாவது டிபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்ட திசுக்களை இவர் எடுத்துக்கிட்டு அதில் இருந்து எந்த மாதிரியான பாக்டீரியாஸ் இருக்குது அப்படின்றத ராபர்ட் கோக் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இவர் ஸ்டைனிங் டெக்னிக்கை பயன்படுத்தினாங்க. ஸ்டைனிங் டெக்னிக் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு இலை இருக்குது பச்சை நிறத்தில் அப்படின்னா அந்த இலையின் மீது ஒரு சின்ன பூச்சி இருக்குது. ஆனால் அந்த சின்ன பூச்சியுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அதாவது கண்ணாடி மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இலையில் அந்த சின்ன பூச்சி இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டறிய முடியாது. அப்போ சில கெமிக்கல்ஸை டையாக பயன்படுத்தி, குறிப்பாக ரெட் கலரில் இருக்கிற கெமிக்கல்ஸை டையாக பயன்படுத்தி அந்த இலையில் தெளித்தா அந்த இலையானது அந்த கெமிக்கல்ஸை ஏற்றுக்காது, அப்படியே வலிஞ்சு இலையிலேருந்து அந்த வலிஞ்சு போயிடும். ஆனால் அந்த இலையில் இருக்கக்கூடிய பூச்சியினுடைய செல்கள் அது இந்த ரெட் கலரில் இருக்கிற கெமிக்கல்ஸை அப்சர்வ் பண்ணும். ஸோ அப்சர்வ் பண்ணுறதன் மூலமாக அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பூச்சியானது சிவப்பு நிறத்தில் மாற ஆரம்பிக்கும். ஸோ இதுதான்
ஸ்டைனிங் டெக்னிக் அப்படின்றது. ஸோ அப்படி பண்ணுறதன் மூலமாக இலையில் அந்த பூச்சி இருக்குது அப்படின்றத ரொம்ப சுலபமாக வந்து கண்டறிய முடியும். அது மாதிரி தான் இந்த இன்ஃபெக்டட் டிஷ்யூஸ், இந்த பாதிக்கப்பட்ட திசுக்களில் பாக்டீரியாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டறியறதுக்கு ராபர்ட் கோக் வந்து ஸ்டெய்னிங் டெக்னிக் பயன்படுத்தினாங்க. அந்த காலகட்டத்தில் அவர் வந்து கோல்டு குளோரைட் மெத்தட்ஸை வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ அப்படி அவர் வந்து அதை பயன்படுத்தி அதை வந்து ஸ்டெயின் பண்ணாங்க. அது வந்து திசுக்கள் எல்லாமே அந்த கெமிக்கல்ஸை வந்து அப்சர்வ் பண்ணாது. ஆனால் அந்த திசுக்களில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து அந்த திசுக்களை அப்சர்வ் பண்ணும். ஸோ அது மாதிரி ஸ்டெய்னிங் டெக்னிக்கை அவர் வந்து பயன்படுத்தி தனிப்பட்ட ஒரு வகையான ராட் ஷேப்பில் சின்னதாக இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்குது, அந்த பாக்டீரியாஸ் தான் வந்து டிபர்குலோசிஸை ஏற்படுத்துது அப்படின்னு ராபர்ட் கோக் வந்து கண்டறிஞ்சாங்க. இப்போ அதை கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாக்டீரியாஸை இவர் வந்து ஐசோலேட் பண்ணாங்க. ஐசோலேட் பண்ணி இவருடைய லேபரட்டரியில் நியூட்ரியன் ரிச் மீடியத்தில் அதை வந்து வளர்த்தாங்க. நியூட்ரியன் ரிச் மீடியம் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு கண்ணாடி குடுவை மாதிரி இருக்கும். அதில் வந்து பாக்டீரியாஸ் வாழ தேவையான புரோட்டீன் மாதிரியான நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே வந்து 2-3 பாக்டீரியாஸை மட்டும் அதில் வச்சா போதும், அது அப்படியே வந்து மல்டிப்புளாக வந்து பெருகி நிறைய பாக்டீரியாஸ் வந்து உருவாகிரும். ஸோ அந்த மாதிரி உருவாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மீடியம் தான் நியூட்ரியன் ரிச் மீடியம் அப்படின்றது. ஸோ பாக்டீரியாஸை வளர்க்குறதுக்காக பயன்படுத்தக்கூடியது அது. ஸோ அது மாதிரி நியூட்ரியன் ரிச் மீடியமில் ராபர்ட் கோக் வந்து அந்த டைனியாக இருக்கக்கூடிய அந்த ராட் ஷேப்டு பாக்டீரியாவை அவர் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. வளர்த்ததுக்கு அப்புறமா அந்த பாக்டீரியாஸில் பாதி பாக்டீரியாஸை எடுத்து எதுவும் பாதிக்கப்படாமல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய விலங்குகளுக்குள்ள அந்த பாக்டீரியாஸை இவர் ராபர்ட் கோக் வந்து செலுத்தின பிறகு அந்த விலங்குகளுக்கும் வந்து டிபர்குலோசிஸ், அந்த டிபி நோய், டிபர்குலோசிஸ் தான் வந்து டிபி அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த டிபி நோயினுடைய சிம்டம்ஸ்லாம், அறிகுறிகள்லாம் வர ஆரம்பிக்குது. குறிப்பாக வந்து காய்ச்சல் ஏற்படுறது, அந்த விலங்குகளுடைய நுரையீரல் பாதிக்கப்படுறது, எடை இழப்பு, இது மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்பட்டது. ஸோ இப்போ ராபர்ட் கோக் வந்து ஓரளவுக்கு அதை வந்து உறுதிப்படுத்தினாங்க. ஸோ இந்த பாக்டீரியாஸ் தான் அப்போ டிபர்குலோசிஸை ஏற்படுத்துது அப்படின்னு. அதை மேலும் உறுதிப்படுத்துறதுக்கு அந்த ரெண்டாவதாக அந்த ஆரோக்கியமாக இருந்த விலங்குகளில் பாக்டீரியாஸை செலுத்தி டிபர்குலோசிஸ் பாதிப்பை ஏற்படுத்தின பிறகு அந்த விலங்குகள்ல இருந்து மறுபடியும் இவர் வந்து சில பாக்டீரியாஸை ரீஐசோலேட் பண்ணாங்க. அதாவது அந்த விலங்குகள் வந்து டிபி நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனதுக்கு அப்புறமா அதனுடைய திசுக்கள்ல இருந்தும் ராபர்ட் கோக் வந்து பாக்டீரியாஸை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த பாக்டீரியாஸ் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஏற்கனவே இவருடைய லேபரட்டரியில இருந்த பாக்டீரியாஸோட இது வந்து அப்படியே வந்து ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய பாக்டீரியாஸ் வளர்ந்த பிறகு அதில் பாதி பாக்டீரியாஸ் எடுத்து தான் ராபர்ட் கோக் வந்து ஆரோக்கியமாக இருக்கிற விலங்குகளுக்குள்ள செலுத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது பாதி பாக்டீரியாஸ் வந்து லேபரட்டரியில் தான் இருந்தது. ஸோ அதனால் இவர் வந்து அந்த டிபினால் பாதிக்கப்பட்டு இறந்ததுக்கப்புறமா அந்த விலங்குகளினுடைய திசுக்கள்ல இருந்து பாக்டீரியாஸை இவர் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போய் அவருடைய லேபரட்டரியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸோட இது வந்து ஒத்து போகுதா அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ அப்படி ஒத்து போகுது. அது ஒத்து போனது தெரிஞ்ச பிறகு தான் ராபர்ட் கோக் வந்து இந்த மைக்கோபாக்டீரியம் டிபர்குலோசிஸ் அப்படின்ற டைனி ராட் ஷேப்டு பாக்டீரியா தான் டிபர்குலோசிஸ் அப்படின்ற இந்த நோயை ஏற்படுத்துது அப்படின்னு ராபர்ட் கோக் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. இது 1882ஆம் ஆண்டு மார்ச் 24 அன்னைக்கு ஜெர்மனியோடைய பெர்லினில் இருக்கிற ஃபிசியலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் பெர்லின் அங்கே இவர் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இவர் அனௌன்ஸ் பண்ண அந்த மார்ச் 24, 1882 அந்த மார்ச் 24 அப்படின்ற டேட் அதுதான் வந்து வேர்ல்ட் டிபர்குலோசிஸ் டே அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கப்புறம் அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. ஸோ ராபர்ட் கோக் வந்து அந்த மைக்கோபாக்டீரியம் டிபர்குலோசிஸ் அப்படின்ற பாக்டீரியா தான் டிபர்குலோசிஸை ஏற்படுத்துது அப்படின்னு கண்டறிஞ்சு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான, அந்த பாக்டீரியாவை வந்து அழிக்கிறதுக்கு உண்டான நிறைய மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டன. குறிப்பாக வந்து ஸ்ட்ரெப்டமைசின் மாதிரியான மருந்துகள், ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் பயன்படுத்தப்பட்டது. மேலும் 1908ஆம் ஆண்டு பிரான்ஸ் தரப்பிலிருந்து 2 விஞ்ஞானிகள் வந்து டிபர்குலோசிஸுக்கு உண்டான வேக்சினை, தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சாங்க. அது 1921ஆம் ஆண்டிலிருந்து பயன்பாட்டிற்கும் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் டிபர்குலோசிஸோடைய இறப்பு விகிதம் வந்து படிப்படியாக வந்து குறைக்கப்பட்டது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மைக்கோபாக்டீரியம் டிபர்குலோசிஸ் இந்த ஒரு பாக்டீரியா தான் டிபர்குலோசிஸை ஏற்படுத்துது அப்படின்னு கண்டறிகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மோசமான காற்று தான் டிபர்குலோசிஸையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி தான் மருத்துவ உலகம் நம்பி வந்தது. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை முறைகள் தான் கொடுத்தாங்க. அதனால தான் அவ்வளோ உயிரிழப்புகள் வந்து நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ராபர்ட் கோக் வந்து
1882 மார்ச் 24 அன்னைக்கு ஃபிசியலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் பெர்லினில் இவர் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸை அழிக்கிறதுக்கு உண்டான மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் கூட இந்த டியூபர்குலோசிஸ்னால நிறைய உயிரிழப்புகள் வந்து நடந்து வருது. இன்ஃபேக்ட் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் கூட மில்லியன் கணக்கான மக்கள் வந்து டியூபர்குலோசிஸ்னால பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அவ்வளோ பேரும் வந்து இறந்து போகிறதில்லை. இன்னைக்கு வந்து பெருமளவில் இறப்பு விகிதமானது குறைக்கப்பட்டிருக்கு. அப்படி குறைக்கப்பட்டு அவ்வளோ மனிதர்கள் எவ்வளோ விலங்குகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் காப்பாற்றப்படுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ராபர்ட் கோக் அப்படின்ற இந்த ஒரு ஜெர்மன் ஃபிசிசியன் தான். ஸோ அவர் அந்த சாதனையெல்லாம் பண்ணனாலே 1905ஆம் ஆண்டு உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது. நோபல் பிரைஸ் ஃபார் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் அப்படின்றது. ஸோ அது வந்து வழங்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் ராபர்ட் கோக் வந்து இது மாதிரி பல சாதனைகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி என்னென்னலாம் சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். அதேமாதிரி ராபர்ட் கோக் வந்து எங்கே எப்போ பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இந்த சாதனைகள்லாம் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சுக்கும் போது தான் ராபர்ட் கோக் வந்து எந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்படி ராபர்ட் கோக்கோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பினா நான் ஏற்கனவே ராபர்ட் கோக்கோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி பேசியிருக்கிறேன். ஸோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், போய் பாருங்கள். இல்லைன்னா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக ராபர்ட் கோக்கோடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அந்த வீடியோக்கே போயிடலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டியூபர்குலோசிஸ் பாக்டீரியாவான மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இப்படி தான் கண்டறியப்பட்டது. அதை கண்டறிஞ்சது வந்து ராபர்ட் கோக் அப்படின்ற இந்த ஜெர்மன் ஃபிசிசியன் தான். தேங்க்யூ.